திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் சீன மொழியில் டிஜிட்டல் பெயர் பலகை. பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. 3 ஊழியர்களுக்கு மெமோ. சனிக்கிழமை மாலை 4 மணி. தென் தமிழகத்தின் பிரதான பேருந்து நிலையமாக திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கோவை, திருப்பூர், காரைக்குடி, தேனி, கம்பம், கோவை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு தென் தமிழகத்திற்கும் வட தமிழகத்திற்கும் இரவு பகலாக சுமார் 1000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகளில் உலக பொதுமறை வாக்கியமான திருக்குறளையும் அதனுடைய அதிகாரங்களையும் பேருந்தில் இடம்பெறச் செய்து தமிழின் பெருமைகளை உணர்த்தும் விதமாக தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. ஆனால் ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட TN 57 N 2410 என்ற அரசு பேருந்தில் திண்டுக்கல்லிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் அரசு பேருந்து என்று இடம்பெற்றிருக்கும் மின்னணு பெயர் பலகையில் சீன மொழி இடம்பெற்று பேருந்து நிலையத்திற்கு வந்தது. இந்த அரசு பேருந்து சீன மொழியிலேயே பேருந்து நிலையத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்றதால் பேருந்தில் ஏற இருந்த பயணிகளும் காத்திருந்த பயணிகளும் தமிழ் சொற்களுக்கு பதிலாக சீன மொழி இடம்பெற்று இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழிக்கே எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகத்தில் சீன மொழியுடன் அரசு பேருந்து இயங்கியது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இதுகுறித்து செய்தி தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து திண்டுக்கல் மண்டல போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து போக்குவரத்து கழக எலக்ட்ரீஷியன், டெக்னீசியன், மேற்பார்வையாளர் என 3 மெமோ வழங்கப்பட்டுள்ளது.